மனோஜ் கடவுளை கும்பிட்டுட்டு பட்டையெல்லாம் அடிச்சிட்டு அந்த சாமி கொடுத்த கம்ப எடுத்துட்டு வராரு அவர் பெட்ரூமுக்கு. மனோஜ் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, ரோகிணி படுத்திருக்கப்ப அடிப்போம்மா, இல்லாட்டி எழுப்பி விட்டு அடிப்போம்மா. நம்ம இத அம்மா கிட்ட கேட்போம். அம்மா பாருங்கம்மா, ரோகிணி எவ்வளவு சாந்தமா தூங்குறான்னு, இவளை போய் எப்படிம்மா கம்ப வச்சு அடிக்கிறது? மனோஜ், அதுக்காண்டி பேய் கூட குடும்பம் நடத்த முடியுமாடா? நடத்த முடியாதுமா. அப்பனா அட்ரா மனோஜ். மனோஜ் போர்வைய தூக்குறாரு, உள்ளங்கால்ல கம்ப வச்சு ஓங்கி அடிக்கிறாரு. அடிச்ச உடனே ரோகிணி கத்துறாங்க வலி தாங்க முடியாம. விஜயா சொல்றாங்க, ரோகிணி உனக்கு வலிச்சாதான் உங்க அப்பாவோட ஆவி உன்னைய விட்டு போகும். அத்தை அடிச்சா என்னோட உயிரே போயிரும் அத்தை. மனோஜ் சொல்றாரு, ரோகிணி என்ன பேசுற நீ? உன்னால அந்த ஆவி இருந்தா தாங்கிக்க முடியுமா? ரோகிணி மனோஜ திட்டி அனுப்பி விட்டுறாங்க. விஜயாவும் போயிடுறாங்க மனோஜ் கூட. ரோகிணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, தேவையில்லாம பொய் சொல்லி இப்படி அடி வாங்குறோமே, அந்த நிலைமை ஆயிருச்சே, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அழுதுகிட்டே யோசிக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.